Hi friends, welcome back to Tulasi's Kitchen Vlog. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒன் பாட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடமிளகாய் சாதம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வேர்க்கடலை வதங்கினதும் ஒரு 6-7 பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக தோலோடு இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும். நம்ம தோலோடு சேர்க்கும் போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா காய்கறியெலாம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். செய்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் 1.25 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி நான் 1 தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு ஒரு வதக்கிட்டு குடமிளகாய் எடுத்திருக்கேன். நான் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் சாதம் வடிக்கும் போதே அதிலே நான் உப்பு சேர்த்ததுனால இதில் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சாதம் வடித்து இது மாதிரி உதிரியாக ஆற வச்சு எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாடு அரிசியும் எடுத்துக்கலாம். நான் எதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாப்பாடு சேர்க்குறேன்னா, நம்ம அடுப்பை ஆனில் இருக்கும் போதே சேர்த்தோன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாதம் கம்ப்ளீட்டாக கிளறிட்டேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான குடமிளகா சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எந்த டென்ஷனும் இல்லாமல் 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேக வைக்காமல் சூப்பரான குடமிளகா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.